தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான ஓய்வு நாளிலே மறுபடியும் சபை மக்களாகிய உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவனாகிய கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். கவனமாக கேளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளும் பொழுது, சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆகும். தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான காலை வேளையிலே உங்களோடு கூட இடைப்படுவாராக. வசனம் சொல்லுகிறது, தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் முதல் தாவீது வரை மட்டுமல்ல, சந்ததி மட்டுமல்ல, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதான அந்த நாட்களில் இருந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் நல்லவராகவே இருந்தார். இப்பொழுது தாவீது தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது, என் சந்ததியை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்தார். ஆபிரகாம் ஜெபித்த பொழுது, தன்னுடைய சந்ததியை, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நம்முடைய நினைவுகளில் என்ன மிச்சம் இருக்கிறது? எனக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமீன். அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறோம். நான் இருக்கிறவரையில் நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாராச்சும் நினைக்கிறோமா? இல்லை. எனக்கு பிற்பாடு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அவர்களுக்காக நான் எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவர்களும் நினைக்கின்றார்கள். தேவனுடைய சமூகத்திலே வருகிற தேவனுடைய பிள்ளைகளும் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் வித்தியாசங்கள் அதிகம் உண்டு. உலகத்தில் உள்ள தேவனை அறியாத பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் மரணித்தால், நாம் மரித்து போனால் என் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும், வீடுகளை சேர்த்து வைக்க வேண்டும், கார் பங்களாவை சேர்த்து வைக்க வேண்டும், நல்ல பேங்க் பேலன்ஸை அவங்களுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து செல்கிறார். அது என்ன? இந்த உலகத்திலே ஜீவனை கொடுக்கிற, நான் மரித்தாலும் தேவனோடு கூட இருப்பேன் என்கிற அந்த நிச்சயத்தை தருகிறதான அந்த ஒரு நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறபடினால், எனக்கு பிற்பாடும் என்னுடைய சந்ததி இந்த பூமியிலே தேவனை தொழுது கொண்டிருக்கும், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும். இந்த அனுபவத்தில் தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், உங்களுக்காக மட்டும் நீங்க ஜெபிக்காதீங்க, உங்க சந்ததிகளுக்காக
அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர்களும் என்னை போலவே என் தேவனை மனதார ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த சந்ததியை குறித்து தேவனுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, நான் கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். போதும். ஆண்டுடைய வசனத்தை நீங்க சற்று ஆழமா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது ஆபிரகாமோடு பேசுகிறார். நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ உங்க குடும்ப ஜெபத்துல, கவனிங்க, உங்க குடும்ப ஜெபத்துல, உங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு என்றைக்கும் பேசிக்கொண்டே இருப்பார். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, உனக்கு இப்பொழுது குழந்தை இல்லை, உனக்கு இப்பொழுது சந்ததி இல்லை, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே இல்லாமல் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். என்ன நடக்கிறது? ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன என்ன? கட்டாயம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லிருங்களேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் உன்னை கட்டாயம் ஆசீர்வதிக்க போகிறேன், நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏதோ இந்த சொல்லிட்டு விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் நிச்சயமாக உண்மையாக சரியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ன செய்வேன்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல. அப்ப என்ன? கர்த்தர் எங்க வர்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் சொல்லியிருக்கலாம். ஆனா அடுத்த வார்த்தை எங்க போடுறாரு? சந்ததிக்கு மேலே கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பின்னாடி கூட, எனக்கு பின்னாடி கூட என் பிள்ளைகளை கைவிடாத தகப்பன் அவர் என்றென்றைக்கு இருந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் மரித்து போனாலும், நான் ஸ்தோத்திரம் இல்லாமல் போனாலும் என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிந்தவர்கள், ஸ்தோத்திரம் இவங்களெல்லாம் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் பேரை சொல்லும்படி, உன் பேரை இன்ஷியலாக வைத்திருக்கிறதான உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய சந்ததிகளாக உங்க பெயரை சொல்லி கொண்டிருப்பாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரத்தை போல. கீழே சொல்றாருங்க, கடற்கரை மணலை போல. அப்ப என்ன? இதெல்லாம் எண்ண முடியாது. வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, கடற்கரை மணலை நம்ம எண்ண முடியாது. அப்ப எண்ண முடியாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை
திரளாய் உன் சந்ததிகளுக்கு மேலாக நான் பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. இல்ல, ஒரு காரியத்தில் அங்க இல்ல, நடக்கல, முடியாது என்று சொல்லுகிற இடத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து நிற்பார். அங்கே சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த சந்ததியை தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு சிறந்த உதாரணம். அவன் தனி மரமாய் நின்று கொண்டிருந்த, கவனிங்க, நீங்க நினைச்சு பாருங்க, தனியால நின்றுட்டு இருக்கான். ஆனா தேவனாகிய கர்த்தர் வருகிறார். வந்த உடனே வாக்கு தத்தங்களின் மூலமாக உயிர்ப்பிக்கிறார். இவன் இன்றைக்கு ஒரு நடைபெணமாய் இருக்கிறான். எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, குட்டி இல்லை, எனக்கு ஒரு சந்ததி இல்லை, நான் இன்னைக்கு வெறுமையா நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நடக்காது என்று சொல்லி இருக்கிற இடத்துல தேவன் இறங்கி வந்து அது நடக்கும் என்று சொல்லுகிற வல்லமையோடைய தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தலைமுறையா இருக்கிற சந்ததி குறித்து அது ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? சங்கீதம் 22:30 ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அழகாய் நம்மோடு கூட அந்த வசனத்தின் மூலமாய் இடைப்படுவாராக. சங்கீதம் 22:30 வசனத்தை வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். கர்த்தர் சொல்லி கொடுக்கிற, கவனிங்க, லிசன். ஆண்டவர் என்ன சொல்லி, ஒரு சந்ததி, நீங்க இருக்கிற இந்த சந்ததி, இந்த நாட்களிலே நீங்க ஒரு சந்ததி. ஆமென் சொல்லுங்க. நீங்க, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க ஒரு சந்ததி. இப்போ கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அல்லேலூயா. 2 சந்ததி பிறந்தது. ஆமென். 2 சந்ததி பிறந்தது. ஒன்று இஸ்மவேலராக மாற்றப்பட்டார்கள், இன்னொன்று இஸ்ரவேலராக இருந்தார்கள். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அப்படி சேவிக்கும் பொழுது தலைமுறையாக அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆரம்பித்து வைக்கிறதான இந்த கிறிஸ்துவ ஓட்டம், இந்த ஜெப வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற இந்த முத்திரை உங்களோடு நின்று போவதில்லை. உங்களுக்கு பிற்பாடு இது இன்னாருடைய மகன், இது இன்னாருடைய குடும்பம், இது இன்னாருடைய சந்ததி என்று சொல்லி உங்கள் மூலமாக உங்கள் சந்ததியை இந்த பூமியிலே பெருக பண்ணும்படி விளங்க செய்வார். அல்லேலூயா. இந்த ரகசியம் இன்னைக்கு நமக்கு தெரியுதல்ல. சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்ததி கொடுத்திருக்கிறார். இந்த சந்ததியை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு பிற்பாடு என் பையன் ஒருவேளை தருதலையா போயிடுவானா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி உலக பிரகாரமான ஓட்டத்தில் போயிடுவாங்களா, என் மனைவி ஆண்டவரை தேடாதபடி விட்டு விடுவாளா, என்னுடைய கணவன் கர்த்தரை அறியாதபடிக்கு ஓடிவிடுவாரா, என்னுடைய குடும்பம் எல்லாம் எனக்கு பிற்பாடு ஆண்டவரை இதே போல தேடுவார்களா என்று சொல்லி நீங்க நினைத்து பயப்பட வேண்டாம். எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ, எனக்கு பின்னாடி என் குழந்தைங்க என்ன விதத்தில் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஸ்தோத்திரம் இந்த வாழ்க்கையில ஓடுவாங்கன்னு சொல்லி நீங்க பயப்படாதிருங்க. கர்த்தர் இங்கே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதே சங்கீதத்தில் 37வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இங்கே அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நான் இளைஞனாய் இருந்தேன்ப்பா, நான் சின்ன பையனா இருந்தேன், சிறு குழந்தையிலிருந்து வளர்ந்து வந்த. கவனிங்க,
நான் சிறு குழந்தையிலிருந்து வரும் பொழுது ஒரு கட்டம் வர வரையிலும் ஆண்டவர் யாருன்னு தெரியல, அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருந்த. ஆனால் இளைஞனான பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? என் தலை மீது ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு மேலாக என்ன அபிஷேகத்தை வைத்தாரோ, தாவீதுக்கு மேலாக என்ன அபிஷேக தைல கொம்பை ஊற்றினாரோ, அதே அபிஷேகத்தின் வல்லமையை தேவனை தேடுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேலாக கர்த்தர் இன்றைக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய அக்கினி உங்கள் சந்ததிக்கு மேலாக ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அபிஷேகத்தின் தைல கொம்பு பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இது இப்படியே நின்று போவதில்லை. உங்களுக்கு மேலாக எப்படி ஊற்றினாரோ அதே அந்த அபிஷேகத்தை உங்கள் சந்ததிக்கு மேலே ஊற்றி வைக்கிறார். கீழே வசனம் சொல்லுகிறது, முதிர் வயதும் உள்ளவனுமானேன். நான் இளைஞனாக இருந்து இப்ப வயது முதிர்ந்த ஒரு பருவத்தில் வந்துட்டேன், வயது முதிர்ந்த பருவத்தில் வந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன இதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பமாய் இருக்கிற நீதிமானின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நீங்க மட்டுமில்ல, உங்க சந்ததியும் கைவிடப்படுவதில்லை. அப்பத்திற்கு தண்ணீருங்க இறந்து திரிகிறதில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இயேசு மகாராஜா உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்களை எப்படி நடத்தி கொண்டு வருகிறாரோ அதை காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பிற்பாடு அவர் நடத்துவதிலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு பிற்பாடு உங்கள் சந்ததிகளுக்காக இந்த நாளிலிருந்து நீங்க அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குழந்தையுடைய குழந்தை, அவனுடைய சந்ததி எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என் மூலமாய் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். 53 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்படி நீடித்த நாட்களாய் நம்மோடு கூட இருக்கிறாரோ, அவர் கடந்து வந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார், நம்மோடு கூட இருந்தார், பாடுகளை சகித்தார், சோத்திர பாவங்களை தன் தோளின் மீது ஏற்றுக்கொண்டார். பிற்பாடு என்ன செய்தார்? மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து தேவனோடு கூட ஆண்டுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவரை சேவிக்கிற சந்ததி குறித்து கர்த்தருடைய வார்த்தை இங்க அழகாய் சொல்ல கிடக்கிறது. அவருடைய சந்ததி குறித்து நீடித்த நாட்களாய், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களாய் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கிற வரையில், கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க, நான் உயிரோடு இருக்கிற வரையில் இயேசு என் கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்ல. எப்படி மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிப்பது? என்னுடைய பேச்சில்,
என்னுடைய நடையில, என்னுடைய மூச்சில், என் விசுவாசத்தில், என்னுடைய அன்பில், நான் கொடுக்கிற ஈகையில, நான் செய்கிறதான தான தர்மங்களில, என்னுடைய நடையில, உடையில, பாவனையில, எல்லாவற்றிலும் இயேசு இரண்டர கலந்திருக்கிறார். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியும். நீங்க எப்படி விசுவாசிக்க முடியும்? உங்களை பார்க்கிறவர்கள், இந்த உலகத்தின் ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவும் இப்படித்தான் இருந்திருப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நீங்க இப்பொழுது இருந்தே நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அதிகமா ஜெபிக்கணும். கவனிங்க, கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. நான் இன்றைக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருந்தா அந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். மீதி 6 நாளுக்கு நீங்க பட்டினியாய் விடப்படுவீங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாளிலிருந்து நீங்க உங்களுக்காக மட்டுமில்ல, உங்க பிள்ளைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பலமுறை சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சிறு குழந்தையாக இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தலைக்கு மேலே கை வச்சு, இவன் என் மகனை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிடுங்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு தேவனோடு ஓடுகிற சந்ததியை ஆண்டவர் மறப்பதே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பின்னாடி வந்து உலகத்தான் என்ன செய்றாங்க? உலகத்தின் ஜனங்கள் ஒரு காரியத்தை இப்படித்தான் நினைக்கிறாங்க. பிரசங்கியில நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. பிரசங்கியில 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமி அழகானது. இந்த பூமி ஸ்தோத்திரம் தேவனுடைய கரத்தினால், தன்னுடைய படைப்பின் ஆசீர்வாதத்தினால் மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த பூமியை படைத்து வைத்திருக்கிறார். மலைகள் இருக்கிறது, காடுகள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இருக்கிறது. சரியா, பறவைகளின் சத்தத்தை கேட்க முடியும், மனிதர்களுடைய ஓசைகளை கேட்க முடியும், அழகான இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்க முடியும். ஸ்தோத்திர அருவிகள் இருக்கிறது, நல்ல ஸ்தோத்திர மிருக ஜீவன்களை பார்க்க முடியும். கவனிங்க, அழகான பூமி என்றென்றைக்குமே அது நிலையாயிருக்கிறது. இதுல கர்த்தர் சொல்றாரு, ஒரு சந்ததி குறித்து சொல்லும் பொழுது, ஒரு சந்ததி போய்கொண்டே இருக்கிறது, மறு சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தாருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போறாங்க, இன்னொரு சந்ததி உருவாகிறது. சரியா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஒரு சந்ததி போகிறது. ஒரு சந்ததி எங்க போகிறது? கர்த்தரை நோக்கி, கர்த்தரிடத்தில் போகிறது. இன்னொரு சந்ததியை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த சந்ததியும் தேவனை சேவிக்கும்படியாக கர்த்தர் அனுகூலம் பாராட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சந்ததி குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை வளர்ப்பை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பிள்ளைகளிடத்துல என்ன தாளந்து கண்டுபிடிங்க. உங்க குழந்தைகளை ஏதோ ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அவங்க வர்றாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க, அப்படி இல்லை. நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவனமா இருக்கணும். என் பிள்ளையிடத்துல என்ன தாளந்து ஒட்டி இருக்கிறது, என் பிள்ளையிடத்துல என்ன ஸ்தோத்திர தனித்திறமை இருக்கிறது, என் பிள்ளை குறித்து நான் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறேன். நீங்க உங்க குழந்தையுடைய பேரை எழுதி வைத்து கொண்டு, கவனிங்க எல்லாரும் என்னை பாருங்க, உங்க பேரை, உங்க குழந்தைகளுடைய பெயரை எழுதி வைத்து, உங்களுடைய மனைவி, உங்க குடும்பத்துடைய அப்பா அம்மாவுடைய பேரெல்லாம் எழுதி வைத்து, நீங்க பைபிளில் வைச்சு டெய்லி ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் அப்பாவை அம்மாவை ஆசீர்வதிங்க, என்னுடைய உடன் பிறப்புகளை ஆசீர்வதிங்க. முதலாவது நீங்க உங்க குடும்பத்திற்கு ஸ்தோத்திரம் நல்ல பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற
உத்தரவாதம் உள்ள ஜெபத்தை நீங்க செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த ஜெபம் இல்லை. நம்ம போய் ஜெபத்தில் உட்கார்ந்தோன்னு என்ன செய்யறோம்? ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, கடன் பிரச்சனை, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உத்தரவாதம் உள்ள ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய திருச்சபையானது ஒரு சின்ன திருச்சபையாக இருந்தால் கூட தேவனாகிய கர்த்தர் இங்கே வருகிற பிள்ளைகளை தேவன் தன்னுடைய வசனத்தினால் நிரப்பி, வார்த்தையினால் நிரப்பி அவர்களை திருப்தியோடு அனுப்ப நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்க, உத்தரவாதம் உள்ள ஜெபம், ஸ்தோத்திரம், நல்ல அர்த்தமுள்ள ஜெபம். இன்னைக்கு அநேக பேர் ஜெபிக்க சொன்னா, சபையில ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? ஆப்பிரிக்காவுக்காக ஜெபிப்பாங்க, அமெரிக்காவுக்காக ஜெபிப்பாங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்ன ஜெப குறிப்பை மறந்துடுவாங்க. கவனிங்க, நான் என்ன சொல்றேன்? உத்தரவாதம் உள்ள ஜெபம்னா குறிப்பறிந்து என் பிள்ளைகள் இதைத்தான் படிக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும் ஆண்டவரே, நான் இதை விரும்புறேன், சரியா இருந்தா எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? அப்படி இதை நான் சரியா சொல்லி ஜெபிச்சா இதை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஒருவேளை நான் தவறா சொல்லி ஜெபிச்சா அதை நீங்க அனுமதிக்காதீங்க. ஆண்டவரே, கர்த்தரிடத்துல சொல்லணும், உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஜெபிக்கணும். நான் பல நேரத்தில் என்னை குழந்தை பெற்றெடுத்த உடனே சில தாய்மார்கள் அழைப்பாங்க, ஐயா என் குழந்தைய வந்து பார்த்து அந்த குழந்தைய தலைக்கு மேலே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. பல நேரத்தில் அந்த குழந்தைகள் வார்டுக்கு போய் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபித்து விட்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரை, குழந்தை வளர வளர என் தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட சந்ததியாக இந்த குழந்தைகளை, இந்த சந்ததியை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி போகிறது, இன்னொரு சந்ததி வருகிறது, ஆனா எது பூமி நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சந்ததி போனா கூட, இன்னொரு சந்ததி வந்தா கூட, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்குதுல, கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற ஜபாவி இருக்குதுல, அதை நீங்க விட்டு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார் எங்களுக்கென்று வைத்து சென்ற ஒரே சொத்து இந்த வேதாகமம் மட்டும்தான், இந்த வேத புத்தகம் மட்டும்தான். என்னுடைய தாயார் பலமுறை எழுத்து கூட்டி, அவங்க படிப்பறிவில்லாதவர்கள், படிக்காதவர்கள், எழுத்து கூட்டி இந்த வேதாகமத்தை படிப்பதை நான் சிறு வயதிலே பலமுறை பார்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருப்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவங்க விட்டு சென்ற எங்களுக்கான ஒரே சொத்து இந்த வேதாகமம் மட்டும்தான். இன்றைக்கும் இந்த வேத வார்த்தை தான் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உபாகமம் 32வது வசனம், 32வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 32வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி. கர்த்தர் ஒரு சர்டிஃபிகேட் பண்றாரையா. நம்ம கூட படிக்கிற நாட்களில் நம்ம 10th +2 முடிச்சுட்டு அங்கே ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வாங்குவோம்ல, டிசி வாங்கும் பொழுது அதில் கீழே ஒரு பத்தியில் என்ன எழுதியிருப்பாங்க? உன்னுடைய குட் கேரக்டர் அதை குறித்து இவனுடைய கேரக்டர் குறித்து போடும் பொழுது அதில் ஒரு சில இடத்துல, நார்மலாக எல்லா இடத்துலையும் குட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. குட் காண்டக்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மாறுபாடுள்ள சந்ததி போல இல்லாதபடிக்கு
உண்மை இல்லாத சந்ததி பிள்ளைகளைப் போல இல்லாதபடிக்கு நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் பிள்ளைகளை நடத்துவதில் வளர்த்துவதில் நான் எப்படி இருக்கிறேன், என்ன முயற்சி எடுக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? சிஸ்டர் கவனிங்க, பிரதர் கவனிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சிக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்க? சொல்லி கொடுக்குறீங்களா? அவங்கள கண்டிக்கிறீங்களா? கண்டிக்கும் பொழுது கண்டிக்கணும், அவர்களை அரவணைக்கும் பொழுது அரவணைக்கணும், அவங்கள முதுகலை தட்டி கொடுக்கும் பொழுது முதுகலை தட்டி கொடுக்கணும், அவருடைய நல்ல குணங்களை சொல்லி அவர்களை பாராட்டணும். பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஒரு தாயின் இடத்துல ஒரு குழந்தை என்ன தெரியுமா செய்ய, தன்னுடைய தாயினுடைய அந்த மார்பகத்திற்கு மேலாக, அந்த ஸ்தோத்திர நெஞ்சுக்கு மேலாக போய் தன்னுடைய தலையை சாய்த்து வைத்து படுத்தா, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுகம் யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. அம்மா மேலே படுத்து உறங்குகிறதான அந்த சுகம் யாருக்குமே கிடைக்காது. அதை போலத்தான் நீங்கள் நல்லது கெட்டதை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். உங்கள் சந்ததிக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்க்கணும். நீ இவர்கள் எங்கே போகிற, என்ன செய்கிற, இதை செய், அதை செய்யாத. சரியா? சில நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக கபட்டு சிந்தனைகள், கபடான காரியங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சில நேரம் அடிக்க கூட செய்யலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தன் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவங்கள கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், கண்டித்துணர்த்த வேண்டிய நேரத்தில் கண்டித்துணர்த்தணும். அவங்களுடைய நல்ல குணங்களை, அவங்களுடைய நல்ல பண்புகளை, சிறந்த பண்புகளை அவங்களை நீங்கள் என்ன தட்டி கொடுக்க நேரில் தட்டி கொடுக்கணும். நீ நல்லா வருவ, நீ நல்ல பையனாக இருப்ப, நல்ல பொண்ணாக இருப்ப, உன்னால் முடியும். நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நம்மளை யாராச்சும் புகழ மாட்டாங்களா, நல்லபடியாக சொல்ல மாட்டாங்களா? பல நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஏங்குதல்ல, நம்முடைய நற்குணங்களை குறித்து நமக்கு யாராச்சும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா? யாராச்சும் உங்களை மாதிரி நல்லவங்களே கிடையாதுன்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதுங்க? மகிழ்தல, சந்தோஷப்படுதல. அதே போலதான் பிள்ளைங்க, அப்பா அம்மா என்னை என்கரேஜ் பண்ணுறாங்களா, அப்பா அம்மா என்னை ஸ்தோத்திரம் என்னுடைய நல்ல பழக்க வழக்கத்தை அவங்கள என்கரேஜ் பண்ணாங்களான்னு கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லணும். சில நேரில் குற்றம் இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை அவங்களுக்கு ஸ்தோத்திரம், அவங்கள அந்த குற்றத்தை குறித்து அவங்கள சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததாக அவங்கள என்கரேஜ் பண்ணி, நீ ஆண்டவரோடு இருப்பான், ஏசப்படைய பாதத்தில் பிடிச்சுக்கொள், நீ டெய்லி ஜெபம் பண்ணு, டெய்லி வேதத்தை வாசி, வாரந்தோறும் நீ சர்ச்சுக்கு வா, நீ இப்படி நல்ல பழக்க வழக்கத்தை பழகிக்கொள். இந்த சந்ததிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்லு. 40வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒருவர் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. கவனிங்க, இந்த உலகத்துல உங்க பிள்ளைங்களோட படிக்க போறாங்களே, படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில, கவனிங்க, நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட மாறுபாடு உள்ள பிள்ளைகள் வருவாங்க. தம்பி கவனிங்க, தம்பி கவனிங்க, தம்பி ஒன்னதான் கவனி சொல்ற. ஆண்டவர் சொல்ற, நீ போகிற இடத்துலலாம் சில வித்தியாசமான குணமுள்ள பிள்ளைங்க வருவாங்க. பல வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து வருவாங்க. விக்கிரகாராதனையிலிருந்து, பலவிதமான உலகத்தின் ஓட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, படிப்பாங்க. அப்போ நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விடும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் பிள்ளை இந்த காலேஜுக்கு போறான், இந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, இந்த ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை படிச்சு கொள்ளக்கூடாது, மாறாக என் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் என் குழந்தையோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும். அல்லேலூயா. அந்த பழக்க வழக்கம் அவங்களிடத்துல ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து விலக்கி, அந்த அசுத்த ஓட்டத்திலிருந்து விலக்கி
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளும்படி, பாதுகாத்துக் கொள்ளும்படி நீங்க தேவ சமூகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். அல்லேலியா சொல்லிருங்களேன், ஒரு அல்லேலியா சொல்லிருங்களேன். தேவன் இதை விரும்புகிறார். இப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதாம் ஏவாள் 2 பேருக்கும் ஒரு சந்ததி பிறந்தது. 2 சந்ததி, 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருந்தது அதை நாம் பார்த்துவிட்டு ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அங்கிங்கி போயிடக்கூடாது. சரியா? அந்த இடத்து இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் பின்னாடி தான். தேவனுடைய வசனத்திற்கு நீங்க நடுங்கணும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் வாசிங்க. அப்படியே தொடர்ச்சிய சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். 1 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். சரியா? இப்போ முதல் குழந்தை பிறக்கிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கு. எப்ப தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு வந்த உடனே இவங்களுக்கு ஒரு சந்ததி, இது பூமியில ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுக்கிறார். கவனிங்க. அப்படி கொடுக்கும் பொழுது காயின் முதலாவது பிறக்கிறான். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் பிறப்பாங்க. எல்லாரும் ஒரே வேலை செய்யணும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கவனிங்க. இரண்டாவது உங்களுக்கு நான் ஒன்று கற்றுக் கொடுக்கிறேன். எல்லாரும் என்னை பாருங்க. நீங்க திருமணம் முடிஞ்ச உடனே பிள்ளைகளை தனி குடித்தனம் வைப்பது தான் நல்லது. அதுதான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். பிபிலிக்கலா நான் சொல்லுகிற காரியம் இல்லை. என் பிள்ளை நான் சின்ன வயசுலேருந்து நான் மார்பில் போட்டு வளர்த்துருக்கிறேன், என் தோளில் போட்டு வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கவனிங்க கவனிங்க. இப்படி சொல்லுவாங்க உலகத்தில். ஒரு தாய்க்கு 10 மாதம்தான் 10 மாதம்தான் வேதனை இருக்கும் குழந்தை பெற்றெடுக்கிற வரையில். ஒரு தகப்பனுக்கு அந்த குழந்தையை வளர்த்து நல்லபடியாக ஆக்கி ஸ்தோத்திரம் அவன் மரிக்கிற வரையிலும் அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது தெரியுமா? குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் மரித்து தேவனுடைய சமூகம் வந்து கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சந்ததி குறித்து தேவனுக்கு ஒரு அக்கறை இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஆபேல் என்ன செய்கிறான்? ஆபேலுடைய வேலை என்னவா இருக்கிறது? ஆடுகளை மேய்க்கிறவன். சரியா? மேய்ப்பனாய் இருக்கிறான். கீழே காயின் நிலத்தை என்ன செய்கிறான்? விவசாயி, அக்ரிகல்ச்சரிஸ்ட். இவன் ஒரு விவசாயி வேலை செய்கிறவனா இருந்தான். சில நாட்கள் போகிறது. கவனிங்க. 2 பேரும் ஒரே தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறக்கிறாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, 2 பேரும் ஒரே கருவறையிலிருந்து தான் வெளியே வருகிறாங்க. காயினும் ஆபேலும். காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். ஆனால் ஆபேலோ ஆடுகளை சரியா வளர்க்கிறவன். சரியா? நிலத்தில் வருகிறதான ஆசீர்வாதத்தை இந்த ஆடுகள் தின்று உயிர் வாழ்வதை போல அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியதான் ஒரு மகன். இவர்களுக்குள்ளாக சில காரியம் கருத்து வேறுபாடு வருகிறது. கவனிங்க. என்ன நடக்கிறது? அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்ன? இதை நீங்கள் பலமுறை கேட்டு இருக்கலாம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. வாசிங்க 3வது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். காயின் என்ன செய்தான்? நிலத்தின் விளைச்சலை, அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கவனிங்க கவனிங்க. ஆனா
ஆண்டவர் என்ன செய்தார்? தேவனாகிய கர்த்தருடைய காரியம் என்னவாய் இருந்தது? கீழே வசனம் சொல்கிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர், என்ன இது வித்தியாசம்? கவனிங்க கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு போறாங்க கர்த்தருக்கு. ஒருத்தன் காயின் என்ன செய்கிறான்? தன்னுடைய நிலத்தில் விளைந்ததான கனிகளை பறித்து, கனிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து, நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய மூட்டையில அல்லது ஒரு கோடையில வச்சு அப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறான்னு வச்சுங்க. இவனுடைய என்ன இருந்துச்சு? என்னுடைய நிலத்தில் விளைந்ததான எல்லா கனிகளையும் எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு கொடுக்கிறேன் படிட்டு போனான். ஆனா ஆபேலுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய ஸ்தோத்திரம், மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொள்ளும், அது முதன்மையானது, முதல் காரியம். அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா முதல் ஆசீர்வாதம் 10ல் 1 பகுதி நீங்க எடுத்து ஆண்டவருக்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனாகிய கர்த்தர் ஆபேலை ஆசீர்வாதத்திற்கு. இவன் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தான் காயின். ஆனா ஆபேலோ தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தை, தலையீற்றை, முதலாவதை, முதல் கனியை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு ஒன்று தான். அவனும் காணிக்க கொண்டு போனான், காயினும் காணிக்க கொண்டு போனான், ஆபேலும் காணிக்க கொண்டு போனான். ஆனால் முதன்மையானதில் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லிருங்களே. நம்ம என்ன செய்யறோம்? வீட்டிலிருந்து வரும்பொழுது, இந்தா நீ 1 ரூபா போடு, நீ 5 ரூபா போடு, நீ 2 ரூபா போடுன்ட்டு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறோம். கவனிங்க, கர்த்தருக்கு கொடுப்பதில் சிறந்ததை நீங்க என்னைக்கு கர்த்தருக்கு கொடுத்து பழகிறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. நான் சின்ன வயசுல இருந்து நான் பழக்கப்பட்ட, நான் கடைபிடித்து வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு காணிக்கை போடுவதில் நோட்டை பார்க்கும் பொழுது புது நோட்டா இருக்குதா, இதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உயர்ந்த சிறந்ததா இருக்குதா, இதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படித்தான் நான் போட்டு பழக்கம். அதனால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கிழிந்த நோட்டுகளை கொண்டு வந்து ஏதோ சோத்திரம் சாதாரணமாக ஏதோ ஒரு காரியம் அப்படி கிடையாது. சிறந்ததை கர்த்தருக்கு நீங்க முதலாவது கொண்டு வந்து படைத்து பாருங்க. கீழே கர்த்தர் என்ன செய்கிறார்? கீழே என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அங்கீகரிக்கவில்லை. இப்ப பாருங்க, நான் ஒரு காரியம், எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தென்பட்டது. கர்த்தர் காணிக்க அங்கீகரிக்கல, ஆனா அவனை கைவிட்டுட்டாரா? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் காணிக்க அங்கீகரிக்கல, அண்ணன் தம்பி 2 பேர் கண்டது காணிக்க போடுறாங்க. காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். காயின் சோத்ர நிலத்தை பயிரிடுகிறவன், ஆபேல் ஆடுகளை வளர்க்கிறவன். கவனிங்க. இப்ப என்ன நடக்கிறது? ஆபேல் ஆடுகளை வளர்க்கும் பொழுது அது குட்டி போட்டு கொண்டே இருக்கும், அது ஈண்டெடுத்து கொண்டே இருக்கும். காயின் நிலத்தை பயிரிடுகிற பொழுது விளைய செய்து கொண்டே இருக்கு. 2 பேருக்கு ஒரே ஆசீர்வாதம் தான். ராமேன் சொல்லுங்களேன், 2 பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை கைவிட்ட மாதிரி இருக்கு, ஆனா முற்றிலுமா ஆண்டவர் உங்களை வெறுத்து விடுவாரா? உங்களை கைவிட்டு விடுவாரா? இந்த வியாதி வந்துருச்சு, இந்த உபத்திரம் வந்துருச்சு, ஆண்டவர் முற்றிலுமா உங்களை விட்டு போய் விடுவாரா? அதனால நீ ஆண்டவரை வெறுத்து விடுவியா? அதனால உனக்குள் கோபம் வருமா? அதனால ஆண்டவரை நீங்க பார்த்து திட்டுவீங்களா? அதனால ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரம் அவரை முறுமுறுப்பீங்களா? கவனிங்க, இந்த இடத்துல தான் நாம என்ன செய்யணும்? மிகுந்த ஜாக்கிரதையாய் இன்றைக்கு இல்லைனாலும் இன்னொரு அடுத்த மாசம், அதற்கு அடுத்த வருஷம் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்னோடு இருக்கிறார். என் ஜெபத்தை தள்ளாதபடி எனக்காக உற்று கேட்கிற என் தகப்பன் என்னோடு இருக்கிறார்.
அவர் என் சந்ததியோடும் இருப்பார். அல்லேலூயா சொல்லிருங்களேன். கீழே என்ன நடந்தது? அந்த அந்த கோபம் வந்த உடனே பாருங்க, அவனுடைய முகம் நாடி வேறுபடி எரிச்சல் வந்துருச்சுன்னு வைங்க. ஆண்டவருக்கு மேல எரிச்சல் வந்துருச்சுன்னு வைங்க. ஆண்டவர் செய்யலையா அப்படின்னு சொன்னோன்னு உங்க முகம் எப்படி தெரியுமா மாறிடும். அல்லேலூயா. நீங்க சிரிக்கிறப்ப உங்க முகத்தை போய் கண்ணாடியில பாருங்க, எவ்வளவு அழகா இருக்க. அதே சமயத்துல கோபமா இருக்கிற சமயத்துல உங்க முகத்தை போய் கண்ணாடியில பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த கொடூரம், இந்த முக நாடி வேறுபட்ட உடனே ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தில் பிசாசு வந்துடுவான். நான் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கும்படியாக ஆண்டவரை நீ உணர்த்துகிறார். எரிச்சல் வந்துருச்சுன்னு வைங்க, ஊழியக்காரருக்கு மேலாக, ஊழியத்திற்கு மேலாக, உங்க சொந்தக்காரங்களுக்கு மேலாக, அப்பாவுக்கு மேலாக, அம்மாவுக்கு மேலாக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மேலாக வெறுப்பு வந்துருச்சுன்னா கவனிங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய முக நாடி மாறும். எரிச்சல் வந்த உடனே அங்கே சில வேண்டாத காரியத்தை பிசாசு கொண்டு வந்து விதைப்பான். என்ன நடக்கிறது? ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளவா. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? நன்மை தானே செஞ்சிருக்க, நீ கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில் காணிக்க கொடுத்தேன், அதில் ஒரு காணிக்கை நான் அங்கீகரிக்கிறேன், அதனால நான் உன்னை வேண்டான்னு சொல்லி அதனுடைய அர்த்தமா இல்லை. கவனிங்க. ஆனால் முகநாடி வேறுபட்டது. பிசாசு உள்ள வந்துட்டான். உள்ள வந்தவனை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவனுக்குள்ளாக ஒரு மாறுபாடான சிந்தனை வந்துருச்சு. கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறுபாடான சிந்தனை வந்துருச்சு. எரிச்சல் வந்தாவே மாறுபாடான சிந்தனை வந்துருச்சு. கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, கீழே என்ன செய்கிறான்? காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை என்னங்க இது? நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இவன் கோபப்பட வேண்டியது யாரு மேலேங்க? காயின் கோபப்பட வேண்டியது யாரு மேலேங்க? கர்த்தர் மேலதான் கோபப்பட்டுக்கணும். ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு உழுதேன், விளைய செய்தேன், என்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தேன், நீங்க அங்கீகரிக்கல. என் தம்பி கொண்டு வந்து ஆபேல் கொண்டு வந்து ஆடுகளில் முதல் பலனை கொடுத்தா அதை அங்கீகரிச்சிங்க. இப்ப இவனுக்கு முக நாடி வேறுபட்டது. இவனுடைய இருதயத்தில் கசப்பு வந்துருச்சு, இவனுடைய இருதயத்தில் பயங்கரமான எரிச்சல் வந்துருச்சு, மூர்க்கம் வந்துருச்சு. நீங்க சிறைச்சாலைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா, சிறைச்சாலையிலிருந்து வந்தவங்கள சில நேரத்தில் பேசுவீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஏன் பிரதர் கொலை பண்ணினீங்க, ஏன் இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு நொடி பொழுதுல வந்த கோபம், இத்தனை ஆண்டுகள் நான் சிறைச்சாலையில் இருந்தேன், அந்த கோபத்தை மட்டும் ஒரு நிமிஷம் நான் அடக்கியிருந்தேன்னா என் வாழ்க்கை தப்பிச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப இவங்க கோபத்தின் நிமித்தம் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க மனைவியுடைய நிலைமை என்ன? அவங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? கைவிடப்பட்ட அனாதைகளாக சாப்பாட்டுக்கு சரியா சோத்திரம் இறந்து திரிந்து, பல நேரத்தில் துணிமணிகளுக்கு அலைந்து திரிந்து எத்தனை கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் கர்த்தர் கோபக்காரனுக்கு நீ தோழனாகாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கோபக்காரனுக்கு நீ தோழனாகாத, கோபக்காரன் இருக்கிற இடத்துல நீ இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ காயினுடைய உள்ளத்துல வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, துர்க்குணம் எல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஆபேலை கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் கவனமா பிடிச்சுக்கள். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லி கொடுக்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு முறை கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தை நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வீட்டு கதவை தட்டும் பொழுது அந்த வாய்ப்பை சரியா பிடிச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ விட்டுட்டு நழுவ விட்டுட்டு பின்னாடி ஆண்டவர் எனக்கு அதை செய்யல இது செய்யல அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு பார். எத்தனை சந்தர்ப்பத்தில் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தா அதை நழுவ விட்டது யாரு? நீங்க தான், நான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பின்னாடி நம்ம என்ன போய் செய்யறோம்? ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல. நினைச்சு பாருங்க, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கர்த்தர் எனக்கு நலமான ஈவுகளை தந்தார், நழுவ விட்டது நான் தான். ஆமென். இரத்த பலி எங்க வருகிறது? வாசிச்சு பாருங்க. கீழே 9 10வது வசனத்தை வாசி. 9 10. ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கவனிங்க, கோபம் வந்துருச்சு. தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்று போட்டான். இவன் கொலை செஞ்சது மட்டுமில்ல, ஆண்டவரிடத்துல பொய் சொல்றான். பாருங்க, ஆண்டவரிடத்துல பொய் சொல்றான். கவனிங்க, இந்த பொய் எங்கிருந்து வருகிறது? எல்லாரும் என்னை பாருங்க சிஸ்டர், இந்த பொய் எங்கிருந்து வருகிறது? தன்னுடைய தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து பொய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கேட்டார், ஆதாம் ஏவாள் இந்த கிழக்கு திசையில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் நீ போய் நல்லா சுத்து, எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் வாங்க. ஆனால் இந்த சென்ட்ரலாக ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்காத சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை கட்டளை கீழ்ப்படியணும், கீழ்ப்படியில. இப்போ என்ன நடந்தது? ஆண்டவர் வந்து கேட்கிறார். பிசாசு வந்து தந்திரமா என்ன செய்தது? இவர்களை மைண்டு, அதாவது மூளை சலவை செய்துட்டாங்க. நல்ல மூளை சலவை செய்து, அப்படி இல்லை ஆண்டவர் சொல்றது தப்பு. இவன் பாருங்க, பிசாசு என்ன சொல்றான்? ஆண்டவரே தப்பா சொல்றான். ஆண்டவர் சொல்றது தப்பு, அதை நீங்க புசிச்சு பாருங்க, அதுல தான் நல்ல ருசி இருக்கிறது. பொய் சொல்றான். உடனே அதை சாப்பிட்டாங்க. இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணியாக இருந்ததை இவர்கள் பார்த்து கொண்டார்கள். இலைகளை தலைகளை தன்னுடைய சரீரத்தில் கட்டி கொண்டாங்க. என்ன நடந்தது? மறுபடி கர்த்தர் வருகிறார். மாலை குளிர்ச்சியான வேளையில வந்து ஆதாமையும் ஏவாளையும் தேடுகிறார். அவர்கள் காணவில்லை. ஒரு மரத்தின் ஸ்தோத்திரம் பக்கவாட்டில் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறீங்க? ஆண்டவரே நாங்க எங்க இருக்கோம். ஆண்டவர் டக்குன்னு கண்டுபிடிச்சார். ஏன் நீ அங்க போய் ஒளிஞ்சிருக்க? பிசாசு வந்தவன் ஏதாச்சும் உன்னைய பிரெயின் வாஷ் பண்ணானா? ஆமா ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த கனியை புசிச்சிட்டீங்களா? முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க, மறுபடியும் என்ன செய்யுங்க? ஆமா புசிச்சிட்டேன். பொய் எங்கிருந்து வருகிறது? பொய் எங்கிருந்து வருகிறது? ஆதாம் இடத்துல. நம்ம பொய் பேசாம இருந்தா நம்ம பிள்ளைங்க பொய் பேசாம இருப்பாங்க. நம்ம கோபப்படாம இருந்தா நம்முடைய பிள்ளைங்க கோபப்படாம இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை தேடுவார். உங்கள் சந்ததி யார் மூலமா ஆசீர்வதிக்கப்படுது? உங்கள் மூலமாய்த்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க எப்படியோ அப்படித்தான் உங்க சந்ததி வளரும். நீங்க கோபக்காரனாக இருந்தா உங்க பிள்ளைங்க கோபக்காரனா இருப்பாங்க. நீங்க சாந்த குணமுள்ளவர்களா இருந்தா சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு ஊழியத்திற்கு நீங்க கொடுக்கிற பிள்ளைங்க சின்ன, நான் பல குடும்பத்தை பார்த்துருக்கேன். நான் பல இடத்துல போகும்பொழுது காணிக்கை கொண்டு வந்து சின்ன குழந்தை இடத்துல கொடுத்து நீங்க பாஸ்டர்ட்டு கொடுங்க, ஊழி காட்டுறது கொடுங்க அப்படிங்க. ஏன் தெரியுமா? சின்ன வயதுல இருந்தே அப்படியே பழக்க வைப்பாங்க. நல்ல குணத்தை நீங்க அப்படியே பழக்க வைக்கணும். அல்லேலூயா சொல்லிடுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. ரத்த பலி கர்த்தரை ஏற்றிட்டு இங்கே மறுபடியும் கேட்கிறா, காயின் ஆபேல் எங்க காணா? நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன காவலாளியா? நான் என்ன வாட்ச்மேனா என்று கர்த்தரை எதிர்த்து பேசுகிறான். எத்தனை குற்றம் வருது பாருங்க. ஒன்று கொலை செய்தான், இன்னொன்று பொய் சொல்லுகிறான், இன்னொன்று எதிர்த்து பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குணங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதது. இந்த குணங்கள் இருக்கும் பொழுது எப்படி சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல ஒரு குறை இருந்தா கூட என்னை மன்னியும் அப்பா. நான் பொய் சொல்றேன், இனி பொய் சொல்லக்கூடாது. நான் கொலை செய்கிறேனா வேண்டாத காரியம் செய்யக்கூடாது. நான் கர்த்தரை எதிர்த்து பேசுனா எதிர்த்து பேசக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருங்க. உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்கள் சந்ததியை உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கருத்தாய் பிள்ளைங்களை விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிங்க, கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிங்க, போசிக்க வேண்டிய இடத்துல போசிங்க.
அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்யுங்க. கர்த்தர் இதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை இல்லாம தட்டிட்டு போனீங்கன்னா, இந்த காரியத்தை விட்டுட்டு நீங்க விலகி ஓடுவீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கேட்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணி. எப்படி தெரியுமா? வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் மலநர்த்தனை போல. ஆமீன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணுவார், உங்கள் சந்ததியும் பெருக பண்ணுவார். உங்களையும் கைவிட மாட்டார், உங்கள் சந்ததியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையின் பாக்கியத்தை கொடுங்க. கொடுத்தான், என் குழந்தையை உமக்காக இப்படியாக வளர்ப்பேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் குழந்தை வளர்ந்து பெருசாக இருக்கான், இனி அவனை எப்படி நடத்தணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. முதலாவது எனக்கு ஸ்தோத்திரம், அந்த காரியத்தை கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் சொன்னால் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய இருதயத்தில் ஒரு நல்ல திறந்த புஸ்தகமான ஒரு நல்ல மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. தேவன் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே என் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில், கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததியை உயர்த்துகிற தேவன், கர்த்தர் சொன்னதை சந்ததிகளுக்கு மேலாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன், அன்றைக்கு அந்த தேவன் இன்றைக்கு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை. வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்னென்றும் காத்திடுவார். கரங்களை தட்டி ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவா. சொல்லுவோம் சொல்லுவோம். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவா. எல்லாரும் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பமாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்து வைத்து இருக்கிறார். நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், சொந்தமான குடும்பங்கள். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், உங்களை கைவிடாத தேவன், கைவிட்டு விடாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன், உங்களை அள்ளி அரவணைக்கிற தேவன், உங்களை பேச்சொலி அழைத்த தேவன், உங்களை முத்தரித்து வைத்திருக்கிற தேவன்.
பரலோகத்தின் பிள்ளைகளாக வேறுபடுத்திருக்கிற தேவன், உங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்திலே கடந்து வருகிற தேவன், அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்யும்படியாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் மூலமாக உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை, இயேசுவே இன்றைக்கு என் சந்ததியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை கைவிடாதிரும் அப்பா. எனக்கு பிற்பாடு என் பிள்ளைங்க, என்னுடைய குடும்பம் என் பெயர் சொல்லுகிற அளவுக்கு தேவனுக்குள்ளாக வைராக்கியம் பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கும்படியான அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக. அந்த பலனை இப்பொழுது கர்த்தர் சபைகளுக்கு மேலாக ஊட்டுகிறார். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக, சந்ததிக்கு மேலாக இந்த அபிஷேகத்தை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார். ஓ, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டோடைய வல்லமை பெற்றுக்கொள்க, ஆண்டோடைய அக்கினியை பெற்றுக்கொள்க. இயேசுடைய அபிஷேகம் இப்பொழுதும் உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. என் பிள்ளைகளுக்கு மேலாக இந்த அபிஷேகத்தை ஊட்டு, இந்த வல்லமை ஊட்டு, இந்த அக்கினி ஊட்டு, வரங்களை ஊற்றும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை கைவிடாதிரும் அப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருந்தால் அவர்களை சீர்படுத்தி சபைப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து மறுபடியும் உன் சமூகத்தில் நிலை நிறுத்தும். ஆண்டோடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆண்டோடைய அக்கினி வல்லமை கடந்து வருகிறது. ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு மேலாக அக்கறையோடு ஜெபிங்க. உங்க குடும்பத்திற்கு மேலாக ஓ கரிசனையோடு ஜெபமிங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது உங்க சந்ததிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை பெருக பண்ணும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய கரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த தேவன் இப்பொழுது உங்கள் பக்கத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தீர்மானம் எடுங்க, இப்பொழுது தீர்மானம் எடுங்க, இப்பொழுது தீர்மானம் எடுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரத்த பலிகளை எடுத்து போட்டு, ரத்த போராட்டங்களை எடுத்து போட்டு இன்றைக்கு உங்களுக்கு மேலாக ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை உங்கள் தலைகளுக்கு மேல, பிள்ளைகளுக்கு மேல, உங்கள் சந்ததிக்கு மேல ஊட்டும்படியா ஆண்டோடைய வல்லமையில கரம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலாக பரலோகத்தின் அக்கினி போய் சேருகிறது. அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. பிசாசு தோற்று போகிறான். உன் சந்ததியை கை வைக்க முடியாது, உன் பிள்ளைகளை அலக்களிக்க முடியாது, உன் பிள்ளைகளை கைவிட்டு விடுவேன் என்று சொல்லி பிசாசு ஓ எத்தனை மண்ணு வருது. தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காய் கடந்து வருவார், பரிந்து பேசுவார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புவார். உங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, எதிர்கால திருமணம், குழந்தையின் பாக்கியம், உங்க சந்ததி உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்க போகிறா. உங்கள் சந்ததியை கர்த்தர் கைவிடவே மாட்டா. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கருத்தாச்சோமனுங்க, கருத்தாச்சோமனுங்க. உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க, உங்க குழந்தைகளுடைய பேரை சொல்லுங்க, உங்க வாலிப பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க, உங்க மனைவியுடைய பேரை சொல்லுங்க, உங்க கணவனுடைய பேரை சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாவுடைய பேரை சொல்லுங்க, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய பேரை சொல்லி ஜெபம்ங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதி. இதுவரை இந்த ஜெபம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பொழுது நான் கருத்தா என் பிள்ளைகளுக்கா, என் குடும்பத்திற்கா இனி நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை, உன் கற்ப பிறப்பை இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் கண்மலையின் மேல் வைத்து கட்டப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் ஊட்ட போகிறேன், நான் தர போகிறேன். உன் பிள்ளைகளை குறித்து கலங்காதிரு. எனக்கு பின்னாடி என் குடும்பம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்காதிருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறவராய், என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவராய் உங்கள் நடுவில் இறங்கி வருவார். அற்புதம் நடந்து விட்டதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை பாராட்ட ஆசீர்வதி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்று சொத்து சேர்க்க வைக்கலையா ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் எதையும் சேர்த்து வைக்கல. வீடு இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லை ஆண்டவரே, அவங்களுக்கு குழந்தையின் பாக்கி இல்லை, திருமணம் ஆகல, பல கஷ்டம் இருக்குது, என் குழந்தைகளை விட்டுட்டு போறேனே. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகளை ஆதரிக்கிறவராய், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறவராய், உங்கள் சந்ததிகளை வளர்த்தெடுக்கிறவராய்
ஓ ஆதரவு கொலை நீட்டுகிற தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. நீங்க எங்களையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததிகளை கைவிடாத தகப்பன் என்னோடு கூட இருக்கிறீர். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி வரலாம். அல்லேலூயா. தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் வளர்த்தெடுக்க போகிறார். தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.